எங்க போறோம்? என் ஃப்ரெண்டோட கிரக பிரவேசத்துக்கு போணுங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான கிஃப்டா வாங்கிட்டு வாங்க. ஏட்டிக்கு போட்டு எதையும் பண்ணிராதீங்க. கிஃப்ட பார்த்து அசர போறா. டன் டடைன். மரமண்டை நிரூபிக்கிறதுக்காகவே மரத்தை வாங்கிட்டு வந்தீங்களா? இது மரம் இல்ல, செடி. யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் வாங்கிட்டு வாங்கன்னா இதை மட்டும் வியாக்கியானமா பேசுங்க. ஒரு நிமிஷம் திட்டாம நான் சொல்றதை கேளேன். ஒரு செடியை வச்சா காயாவோ கனியாவோ நம்ம சுவாசிக்கிறதுக்கு காத்தாவோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம திமிர் எடுத்து அதை வெட்டினா கூட ஒரு மரம் வந்து டேபிளாவோ கதவாவோ ஜன்னலாவோ ஏதோ ஒரு விதத்தில் மனிதனுக்கு யூஸாக தான் இருக்குது. இதை விட பெரிய கிஃப்ட் என்ன இருக்க போகுது? நம்ம பெத்த பிள்ளை கூட 4 பேத்துக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனால் நம்ம வைக்கிற மரம் 4 பேத்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ச்சே, எவ்வளோ பெரிய விஷயம். இது தெரியாம உங்களை போய் மரமண்டன்னு மரத்தோட கம்பேர் பண்ணிட்டேன் பாருங்களேன். தேங்க்ஸுங்க. நிழல் தரும் மரமோ இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்.